வணக்கம். எங்கிலும் உள்ள என் ஜோதிட அபிமானிகளே, என் ஜோதிட ஆர்வலர்களே, உங்களை இந்த நல்ல நாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. தேடல்கள் 131 எண்கணித ஜோதிடத்தின் பெயரியல் தொடர்ச்சியாக 9ஆம் எண் செவ்வாய் ஆதிக்கத்தில் உள்ள பிறவி எண் விதி எண்ணிற்கு அதிர்ஷ்டமான பெயர் எண்ணை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். பிரபஞ்சத்தையும் மற்றும் நவக்கோள்களையும் வேண்டி நவக்கோள்களின் ஆசீர்வாதத்துடன் இந்த பதிவை தொடங்குகிறேன். 9 செவ்வாய் காரகன், தொழில் காரகன் என்று குறிப்பிடுவார்கள். நட்சத்திர ஜோதிடத்தில் 9ஆம் எண் செவ்வாய் ஆதிக்கத்திற்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5 புதனுடைய ஆதிக்கம் 5, 14, 23 மற்றும் 9, 18 செவ்வாய் ஆதிக்கமும் 6, 15, 24 சூரிய ஆதிக்கம் ஆகும். 9ஆம் எண் செவ்வாய்க்கு துரதிர்ஷ்டமான எண் சந்திரனுடைய எண் 2, 11, 20, 29 ஆகும். 9ஆம் எண் செவ்வாய்க்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடிய எண்கள் 1, 10 மற்றும் 27 ஆகும். எனவே 19ஆம் எண் 1ஆம் எண் தேதி தவறான யோசனைகள் உதிக்கும். பிறவி எண் 9 ஏழில் 9, 18, 27 பிறந்தவர்களுக்கு கூட்டு எண்ணிக்கை தொழில் நடக்கும். அதாவது 9ஆம் எண் கூட்டு எண்ணிக்கை வந்தால் அந்த தொழில், அந்த எண்ணுக்குரிய தொழில் நடக்கும். மேலும் பிறவி எண்ணும் 9, விதி எண்ணும் 9 எனில் பெயர் எண்ணுக்கான தொழில் நடக்கும். எனவே பெயர் எண்ணுக்கு உள்ள தொழிலை தேர்வு செய்து பிரசித்தி பெறலாம். இதில் உதவி 3, 5, 6, 9 உதவியும், 8ஆம் எண்ணினால் நன்மையும், 2ஆம் எண்ணினால் தீமை ஏற்படும் என்பது இதன் தொடர்ச்சியாகும். எனவே பிறவி எண் 9இல் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்த 9 மற்றும் 18 மற்றும் 27 பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறந்த மாதம், பிறந்த தேதி மற்றும் பிறந்த வருடத்தை கூட்டு வரக்கூடிய விதி எண்ணிற்கு ஒத்த பெயர் எண்ணை வைத்து அதிர்ஷ்டத்தை பெற இந்த பட்டியலின் தொடர்ச்சியாகும். எனவே விதி எண் 1 சூரியனாக அமைந்தால் அவர்கள் சூரியன் 1, 4, 5, 6, 8, 9 பெயர்களை வைத்து கொள்ளலாம். 1 சூரியன், 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 8 சனி, 9 செவ்வாய் இதனுடைய அடுக்கு எண்கள். மற்றும் விதி எண் 2 சந்திரனுடைய ஆதிக்கமாயிருந்தால் பெயர் எண் 5 புதன், 6 சுக்கிரன் அல்லது 7 கேதுனுடைய பெயராக வைத்துக் கொள்வதனால் அதிர்ஷ்டம் நன்மை ஏற்படும். விதி எண் ஆனது 3 குருவின் ஆதிக்கத்தில் வந்தால் பெயர் எண் 1 மற்றும் 9, 1, 10, 19 சூரிய ஆதிக்கத்திலும் 9, 18, 27 செவ்வாய் ஆதிக்கத்தின் பெயர்கள் வைத்து கொண்டால் அதிர்ஷ்டம். மேலும் விதி எண் 4 ராகுனுடைய எண்ணில் வந்தால் 1, 5, 6, 9 எண்களின் பெயர்களை வைத்து கொண்டு அதிர்ஷ்டம் நன்மை ஏற்படும். விதி எண் 5 புதனுடைய எண்ணாக வந்தால் பெயர் எண் 5 புதன் அல்லது 9 செவ்வாயினுடைய தொடர் எண்களில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பிறவி எண் 9, விதி எண் 6 சுக்கிரனுடைய எண் பெற்ற நபர்கள் பெயர் எண்ணில் 5, 6, 1, 9 பெயர்களை வைத்து நலம் பெறலாம். அடுத்தபடியாக 7 விதி எண் உள்ள நபர்கள் 1, 5, 6, 7, 9 பெயர்கள் வைத்து அதிர்ஷ்டம் பெறலாம். அடுத்தபடியாக விதி எண் 8 அமையப்பட்டவர்கள் கண்டிப்பாக பெயர் எண்ணில் 5, 14, 23
32 என 5 அடுக்குகளுடைய பெயரை வைத்து நலம் பெறலாம். 41 இதில் அடங்கும். மேலும் பிறவி எண் 9, தேதி மாதம் வருடம் விதி எண் 9 வருபவர்கள் 9ஆம் எண் செவ்வாயினுடைய பெயரையே வைத்துக் கொள்ளலாம், அல்லது 5 புதன் மற்றும் 6 சுக்கிரன் பெயரை வைத்து அதிர்ஷ்டம் பெறலாம். தொடர்ந்து எண் ஜோதிட உலகெங்கிலும் உள்ள எண் ஜோதிட ஆர்வலர்களும் அபிமானிகளும் இந்த ஒரு தொடர்ச்சியான பட்டியலை நிறைவு செய்கிறேன். 1 முதல் 9 வரை உள்ள அதிர்ஷ்ட பெயரின் பட்டியலை உங்கள் முன் சமர்ப்பித்துள்ளேன். எவரொருவர் கிட்ட அதிர்ஷ்டம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் இந்த எண் ஜோதிட கலையானது அவர்களை அடைந்து உதவும். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும், யாம் பெற்ற இன்னல்கள் உலகெங்கிலும் உள்ள நேயர்கள், ஜோதிட அபிமானிகள், ஜோதிட ஆர்வலர்கள் அடைய வேண்டாம் என இந்த பட்டியலை பொது வெளியில் வெளியிட்டுள்ளேன். கிட்டுபவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் நன்மையும் அதிர்ஷ்டையும் பெற எல்லாம் உள்ள நவ கோள்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி உங்களை தொடர்ந்து இந்த எண் ஜோதிட பகுதியிலும் மற்ற பகுதியிலும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டுள்ள அனைத்து எண் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் முயன்றால் முடியாதது ஏதுமில்லை, முடிவு உண்டு, முயற்சித்தால். எனவே எமது கடந்த 30 ஆண்டு கால அனுபவங்களின் வாயிலாக எனது தேடல்களில் யாம் பெற்ற விழிப்புணர்வு மற்றும் எண் ஜோதிடத்தின்பால் பிரமிடுகளில் வெளிநாடுகளிலும் பல்கி பெருகி வரும் எண் ஜோதிட கலையானது ஆதிகாலத்து ஓலைச்சுவடிகள் மூலமாக, சீன யாத்திரைகள் மற்றும் வெளிநாடு யாத்திரைகள் மூலமாக வெளிநாடுகளில் பிரபல்யமாகி எகிப்தில் சித்திர வடிவங்களாக உள்ள மூல நூல்களின் அடிப்படையில் எமது இந்த பதிவுகள் தொடர்ந்து வெளிக்கொண்டு உள்ளன. இதில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்கள் மற்றும் சந்தேகங்களை எம்மை தொடர்பு கொண்டு தீர்த்து கொள்ளவும் பொது வெளியில் வெளியிட்டுள்ளேன். இதில் வணிக ரீதியாகவோ விளம்பரத்திற்காகவோ வெளியிடப்பட்டது அல்ல. எவர் இந்த எண் ஜோதிடத்தில் குறிப்பிட்டுள்ள விதி எவர் ஒருவர் பெற அருகதையுள்ளவரோ அவரை இந்த எண் ஜோதிட கலையானது அடையும் என்பது இந்த நூல் ஆசிரியரின் கூற்று ஆகும். எனவே எவர் அருகதை உள்ளவர்களோ அவர்களுக்கு இந்த எண் ஜோதிட கலையானது முழுமையாக நன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் விருத்தி செய்யும் என கூறிக்கொண்டு, இதை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு இந்த கலையானது அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் படாது. எனவே தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து எண் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பின்பற்றவும் எனவும் கூறிக்கொண்டு தொடர்ந்து பயனடையவும் வேண்டிக் கொண்டு பஞ்சபூதங்களையும் நவகோள்களும் மற்றும் மாதா பிதா குரு அருளால் உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பயனடையவும் எல்லாம் உள்ள இறைவனையும் நட்சத்திர வளம் வந்து கொண்டுள்ள அதன் பாதையில் வளர்ந்துள்ள நவகிரக கோள்களையும் வேண்டி விரும்பி தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடரும் வளரும் பயனடையுங்கள். தொடர்பு ஏற்பட்டால் தீர்வும் கிடைக்கும் என்ற ஒரு மாற்றம் என்பது மாறாதது. மாற்றம் ஏற்படவில்லை எனில் நாம் மாறிக்கொள்ள வேண்டியதன் தத்துவமாகும். எனவே தொடர்பும் தீர்வும் தொடரும். நன்றி, வணக்கம்.